ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். நாம் தினமும் காலை எழும் நேரம் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். உலகம் முழுவதுமே 85% மக்கள் காலையில் எழுவதற்கு அலாரம் வைத்து தூங்குகின்றனர். ஆனால் அதில் எத்தனை பேர் அலாரம் வைத்த நேரத்தில் சரியாக எழுகிறார்கள் என்றால் அது நிச்சயம் பதில் கூற முடியாத கேள்வியாகத்தான் இருக்கும். காலையில் நீங்கள் எழும் நேரம் உங்களின் ஆரோக்கியம் மட்டுமின்றி உங்களின் ஆளுமை எப்படிப்பட்டது என்பதையும் விளக்கக்கூடும். பல ஆண்டுகளாக வளர்ச்சிக்கு பிறகு அலாரம் கடிகாரங்கள் பாரம்பரிய கடிகாரங்களிலிருந்து உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் போன்களாக மாறியுள்ளன. அவை வித்தியாசமாக தோன்றினாலும் செயல்பாடு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு எளிய சத்தம் அல்லது பீப் ஒலிக்கு அப்பால் தொழில்நுட்பம் இப்போது உங்களை அமைதிப்படுத்தும் இசை, மகிழ்ச்சிகரமான ஒலிகளை இயக்க அனுமதிக்கிறது. மேலும் பல அலாரங்களை அமைக்கும் விருப்பத்தையுமே வழங்குகிறது. நீங்கள் அலாரம் அடித்தவுடன் செய்யும் செயல் உங்களின் ஆளுமையையும் எதிர்காலத்தை பற்றியும் தகவல்களை வழங்கும். முதலில் அதிகாலை பறவை. அதாவது அதிகாலை பறவை என்பது பெரும்பாலான மக்களை விட மிகவும் முன்னதாகவே பொதுவாக அலாரம் அடிப்பதற்கு முன்பே விழித்துக் கொள்பவர்கள். அன்றைய தினம் தொடங்குவதற்கு நன்றாக இருந்தாலும் நீங்கள் தாமதமாக தூங்கி அதிகாலை 4 to 6 மணிக்குள் எழுந்தால் உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் வராமல் இருக்கலாம். அதாவது இதில் என்ன ஆளுமை பண்பு இருக்கிறது என்றால் பரிபூரணவாதி, உறுதியானவர், உற்பத்தி திறன் வாய்ந்தவர் என அர்த்தம். அடுத்ததாக, நாம் அனைவரும் இருக்க விரும்பும் நபராக இந்த வகையை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் இயற்கையாகவே எழுபவர். இயற்கையான எழுச்சியாளர் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் எழுந்திருப்பார். அவர்கள் பொதுவாக அலாரம் கடிகாரத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்தால் அலாரம் அடிப்பதற்கு முன்பு அவர்கள் வழக்கமாக விழித்திருப்பார்கள். அவர்கள் இரவில் விரைவாக தூங்குவதற்கும் தினமும் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவதற்கும் வழக்கம் கொண்ட அதிர்ஷ்டசாலிகள். இவர்களின் ஆளுமை பண்புகள்: வெற்றிகரமானவர்கள், சுய உந்துதல், படைப்பாற்றல் மிக்கவர்கள், திட்டமிடுபவர்கள். அடுத்ததாக, மென்மையாக எழுபவர். அதாவது மெதுவாக எழுபவர்களை பொறுத்தவரை அலாரம் அடித்தவுடன் அவர்கள் உடனடியாக படுக்கையிலிருந்து எழுந்து நாளை தொடங்க தயாராகி விடுவார்கள். அவர்கள் உறக்க நிலையை அழுத்தி உறக்கம் முடிந்துவிட்டது என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களின் ஆளுமை பண்பு என்றால் சுறுசுறுப்பானவர்கள், நம்பிக்கையானவர்கள், நிலையானவர்கள். த ஹைபர்னேட்டர். அதாவது உங்கள் அலாரம் கடிகாரத்தை வெறுத்து விரைவாக ஸ்னூஸ் பட்டனை அழுத்தும் நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் உறக்க நிலையில் இருப்பவராக கருதப்படுவீர்கள். நீங்கள் விழித்திருப்பதில் மீண்டும் மீண்டும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதால், நீங்கள் தொடர்ந்து தூங்க விரும்புவதால் காலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். இவர்களின் ஆளுமை பண்புகள்: பொறுப்புகளை தள்ளி போடுபவர், கவலை அல்லது மனச்சோர்வு போன்ற சில உணர்ச்சிகரமான உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்ததாக, ஸ்னூசர். அலாரத்தின் சத்தத்தை கேட்ட பிறகும் எழ முடியாமல் அலாரமே சோர்வடையும் வரை எழாமல் இருந்தால் நீங்கள் தீவிர உறக்க நிலையில் இருப்பீர்கள். எத்தனை முறை அலாரம் அடித்தாலும் அல்லது எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் நீங்கள் எழமாட்டீர்கள். தூக்க கோளாறுகள் உள்ள பல இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் இந்த வகைக்குள் வருகிறார்கள். இவர்களின் ஆளுமை பண்புகள்: உந்துதல் இல்லாமல் இருப்பவர்கள், தூக்கமின்மை, கவலையுடன் போராடுபவர்களாக இருக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.